வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நீதிமன்றத்திற்கு வெளியே தற்கொலைப்படை தாக்குதலில் 12 பேர் உயிரிழப்பு, 20 பேர் காயம். எல்லா வகையிலும் கபட நாடகம் ஆடும் அவல ஆட்சியின் லட்சணங்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம். திமுக மீது தவிக தலைவர் விஜய் சரமாரி விமர்சனம். ஆன்லைன் மோசடி வழக்கில் கரூர் ஜேஎம் ஒன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி குற்றப்பத்திரிகை நகல் பெற்ற சவுக்கு சங்கர் நவம்பர் 17ஆம் தேதி ஆஜராக மாஜிஸ்ட்ரேட் உத்தரவு. உலகம் முழுவதிலும் இருந்து திறமையானவர்களை அமெரிக்காவிற்கு அழைத்து வர வேண்டும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சு. குற்றவியல் சட்டங்களை தனிப்பட்ட தகராறுகளை தீர்க்கும் கருவியாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உறுதி. மியான்மரில் சைபர் மோசடி கும்பலிடம் சிக்கியிருந்த 197 இந்தியர்கள் தாய்லாந்திலிருந்து சிறப்பு விமானம் மூலம் தாயகம் திரும்பினர். எந்த சூழலிலும் தமிழக வாக்காளர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க தயாராக உள்ளனர். திருநெல்வேலியில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பேட்டி. ஆட்டோ, கிரிக்கெட் பேட், விசில், வெற்றி கோப்பை உள்ளிட்ட சின்னங்களில் ஒரு சின்னத்தை ஒதுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தில் தவிக நிர்வாகிகள் மனு அளித்தனர். மைக்ரோ எலக்ட்ரானிக் செமி கண்டக்டர் துறையில் தமிழக அரசுடன் இணைந்து பணியாற்ற திட்டம். ஜெர்மன் அமைச்சர் ட்ரக் பாண்டர் தகவல். தமிழகத்தில் இதுவரை 78.09 எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் தகவல். தஞ்சாவூர் நீதிமன்றத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், முன்னாள் எம்பி உள்பட 9 பேர் ஆஜர். நெல்லை கவின் கொலை வழக்கில் ஜாமீன் கோரி எஸ்ஐ சரவணன் மனு சிபிசிஐடி பதிலளிக்க ஐகோர்ட் உத்தரவு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின்னிதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.